அண்ணாமலைங்கிற நாயினுடைய வாழை நிமிர்த்த முடியாது. நான் இந்த வாள் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா அது உண்மையை பேசுற நாய். இந்த நாய் உண்மையை பேசுற நாய். இது ஜால்ரா அடிக்கிற நாய் கிடையாது. இன்னைக்கு ஒரு கட்சியில சேர்ந்ததுக்காக ஒரு சினிமா நடிகருக்கு ஜால்ரா அடிக்கிற நாய் இல்லை. இந்த நாயோடைய வாள் கொஞ்சம் வளைஞ்சுதான் இருக்கும். இந்த நாய் அப்படித்தான் பேசும். அதை இந்த நாய் ரொம்ப பெருமையா பேசும். அதுக்காக என்ன வந்தாலும் ஏத்துக்கணும். அப்படித்தான். ஏன்னா இது நன்றியுள்ள விசுவாசமான நாய் மோடிக்காக, நாட்டு மக்களுக்காக. அதனால மற்ற சினிமா நடிகர்களுக்காக ஜால்ரா அடிக்கிறதுக்காக நான் அரசு பதவி ரிசைன் பண்ணிட்டு இங்க வரல. நான் ஒரு உன்னதமான ஒரு கோட்பாட்டுக்காக வந்திருக்கேன். இப்படித்தான் அந்த வாள் கொஞ்சம் நெளிஞ்சு வளைஞ்சுதான் இருக்கும். வருகின்ற காலத்திலையும் பல பிரச்சனைகளை நான் சந்திக்கத்தான் போறேன். ஆனா மக்களுக்காகத்தான் நான் சந்திக்கிறேன். அதை பெருமையாகத்தான் எடுத்துக்கிறேன். ஒரு ஜால்ரா அடிச்சுதான் ஒரு பதவியில் இருக்க வேண்டும் என்றால் அந்த பதவி எனக்கு தேவையில்லை. அந்த பதவி நாங்க யாரும் நாய்கள் கிடையாதுங்க. குறிப்பா குறைக்கிற நாய் கிடையாது. நாங்கள் 6 அறிவு உள்ள ஒரு மனிதர்கள் மற்றும் தந்தை பெரியார் அவர்கள் கூறியபடி பகுத்தறிவு உள்ள உண்மையான தொண்டர்கள். இது தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணால் கண்டிப்பாக மீடியா வெளிச்செல்லாம் வரும். பட் ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் சொல்கிற மாதிரி நாங்கள் டீசன்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். இப்போ அவர் நண்பர் சொன்னார், ஒரு நடிகருக்காக அரசியல் வேலையை விட்டுட்டு வந்தேன்னு சொன்னார். அண்ணன் விஜய் அவர்கள் இப்போ நடிகர் கிடையாது. நல்லா அதை புரிஞ்சுக்கணும். அவர் முன்னாள் நடிகர். இப்போ நடிப்பை முழுவதுமாக விட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார். மக்கள் சேவை செய்யணும் என்று வந்திருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வந்தாங்க. அவங்க ஒரு நடிகரை பார்க்கறதுக்காக வந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் இப்போ தமிழ்நாட்டோட ஒரு முதன்மை அரசியல் சக்தியாக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரை பார்க்க வந்திருக்காங்க. உண்மையாக தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வேணும், ஒரு உண்மையான மாற்றம் வேண்டும் என்ற ஒரு சமூக அக்கறையுடன் வந்த உண்மையான தொண்டர்கள் அவர்கள்.